ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எஸ், இது வரைக்கும் விஜய் டிவியில் நீங்கள் ஹீரோவாக பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து இதுக்கப்புறம் வில்லனாக மாற போகிறாரு. ஸோ என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட்டாக 7 o'clock டெலிகாஸ்ட் ஆகிற மகாநதி சீரியலில் நிவின் கேரக்டர் இருக்கார் இல்லையா. ஸோ இது வரைக்குமே காவேரிக்கு பேராக ஒரு ஹீரோ கேரக்டர் மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். பட் இதுக்கப்புறம் வந்து அவரோட கேரக்டரை டோட்டலாக வில்லனாக மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, விஜய் டிவியில் ஒரு நியூ த்ரில்லர் சீரியல் வரதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாப்புலர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்மே அதை பற்றின, அதாவது அந்த சீரியலுக்கான ஸ்டோரிஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு என்னன்னா ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி த்ரில்லர் சீரிஸ்லாம் வந்தால் ஹிட் ஆகுமா அப்படின்ற ஒரு இது. ஸோ அவங்களே ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால இந்த ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சீரியல்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து கண்டிப்பாக சேனல் சைட்லேருந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வேலிட் பண்ணி ஓகே மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீரியல் கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ இது. ஸோ கம்மிங் பேக் டு அந்த வில்லன் கேரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து மகாநதியில் இன்னொரு வில்லன் பசுபதி கேரக்டர் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து நிவின் கேரக்டருமே வில்லனாக மாற்ற போகிறாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு கிடைச்ச கன்ஃபார்ம் அப்டேட் தான். பட் இன்னும் எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகாத வரைக்கும் நீங்கள் இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் அப்டேட்டாகவே வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே வந்து ஆல்ரெடி ஃபேன்ஸ் ரொம்ப வருத்தப்படுவீங்க, ஏன்னா நிவினை வந்து பேரா போடலையே, விஜய் வந்து பேரா கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து இந்த விஷயம் இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். பட் நான் ஏன் முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா, எபிசோட் பார்த்து நீங்கள் இன்னும் கஷ்டப்படுறதை விட முன்னாடியே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் மேலே இன்னும் கொஞ்சம் ஹோப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து முன்னாடியே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நிவினும் வந்து யமுனாவும் பேரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படி இல்லைன்னா நிவினுக்கு வந்து அந்த ஓல்டு பேரை சுற்றி இருக்காங்களே, ஸோ அவங்களே போடுறதுக்கும் ஒரு வகையில் சான்ஸ் இருக்குது. பட் யமுனாவை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவிட்டி வந்தாலுமே அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அப்படின்ற மாதிரி வந்து ட்ராக்ஸ் மூவ் ஆகும். ஸோ இப்போதைக்கு விஜய் அண்ட் காவேரிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து இப்போதைக்கு ஒரு டாம் அண்ட் ஜெரி கப்பலாக இருந்தாலும், அதாவது கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அப்கமிங்கில் அவங்களுக்கு ஒரு லவ் சீன்ஸ் வச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஹிட் ஆகும். ஸோ நம்ம நிறைய சீரியல்ஸில் அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ பிடிக்காம கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பாசிட்டிவாக மாற்றினது. ஸோ அந்த வகையில் இவர் சுவாமி சாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டாக இது இருக்கும். ஸோ அவங்க அந்த பேர் வந்து ஒரு சைட் ஹிட் ஆனாலும் இந்த பக்கம் வந்து வில்லன் சைட்லேருந்து நிவின் ஏதாச்சும் பண்ணுவார். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி வந்து அவருடைய கேரக்டரை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வில்லனா ஒரு ஃபுல் வில்லனா இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு வில்லனை காமிச்சிட்டு அகைன் பாசிட்டிவாக கேரக்டரை மாற்றி யமுனாக்கு பேராக கொண்டு வரலாம். ஸோ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.